வணக்கம், ஹலோ அண்ட் வெல்கம் ஒரு புத்தம் புதிய மைண்ட் மாஸ்டர்ஸ் எபிசோட். இந்த எபிசோட்ல நம்மளோட ஒரு சூப்பரான ஒரு கெஸ்ட் கலந்துக்க போறாருங்க. அதுக்கு முன்னாடி போன எபிசோட்ல நடந்த சில அருமையான விஷயங்கள் ஒரு குவிக் ரீகேப் பார்த்துடலாமா? ஆக்சுவலி செஸ்ல யூ டோன்ட் பீட் தி போர்டு. எதிர்க்க யார் உட்கார்ந்துருக்காங்களோ அவளை ஜெயிக்கிறது தான் முக்கியம். ஸோ எல்லாரும் நினைக்கிறாங்க செஸ்ல யூ மேக் த பெஸ்ட் மூவ்ஸ்ன்னு. அது சில அளவுக்கு அது சரிதான். ஆனா கடைசியில நம்ம சொல்லுவோம் கடைசி மிஸ்டேக் யார் பண்றான்னு தான் முக்கியம். எனக்கு 6 வயசு இருந்தது. மை எல்டர் பிரதர் அண்ட் சிஸ்டர் செஸ் ஆடினாங்க. ஸோ அம்மாவை போய் எனக்கும் கற்றுக் கொடுன்னு பிடிவாதமா. ஸோ எனக்கு 6 வயசுல கற்றுக் கொடுத்தாங்க. இது போன வாரங்க. இந்த வாரம் நம்மளோட பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் இணைஞ்சிருக்காரு. என்னோட ஒரு நெருங்கிய நண்பர். அது மட்டும் இல்லைங்க, ரொம்ப ஒரு பக்கத்துல இருக்கிற நெய்பருங்க. அதாவது நான் ஒரு பால் எடுத்து த்ரோ போட்டேன்னா அவர் வீட்டுல போய் விழுங்க, அவ்வளவு பக்கத்துல இருக்கிற ஒரு நெருங்கிய நண்பர். ஒரு அருமையான விக்கெட் கீப்பர், ஒரு குவாலிட்டி பேட்ஸ்மேன் கூட. அவரை தெரிஞ்சிருக்கிறது நான் மிகவும் பெருமைப்படுறேன். வெல்கம் தினேஷ் கார்த்திக். தேங்க்ஸ் பத்ரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் நான் பத்ரின்னு கூப்பிடுறது இல்ல, பேட்டர்ஸ் தான். சோ பேட்டர்ஸ் இப்படியே கூப்பிட்டு பழக்கமாயிடுச்சு. சோ ஐ திங்க் ஐ வில் ஸ்டிக் டு தட். அப்படியே வச்சுக்க டிகே, பரவாயில்ல, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐ லைக் த நேம் பேட்டர்ஸ், எனக்கு பிடிச்சிருக்கு. அஃப்கோர்ஸ் இப்போ பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு யூஸ்வலியே ஒரு ஆள் ஏதாவது அப்படியே பண்ணிட்டே இருக்கிற ஆளாச்சே, துருன்னு இருப்பீங்க. இது ஒரு லாக்டவுன்னா உங்களை லாக்டவுன் பண்ணி வைக்கிறதே ரொம்ப கஷ்டமாச்சே. எப்படி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இந்த லாக்டவுன்ல? ஃபர்ஸ்ட் தாடி வளர்க்குறாங்க பெருசா, முடிஞ்ச வரைக்கும். அதுதான் என்னோட மெயின் கோல். நல்லா பெருசா வளர்க்க பாக்குறேன். சோ அதுதான் நம்பர் 1 பேட். அது தவிர எல்லாருக்கும் இல்லாது என்கிட்ட ஒண்ணு இருக்கு, சின்னதா ஒரு ஜிம் இருக்கு கீழே. அதனால இட்ஸ் பீன் ஓகே. அஃப்கோர்ஸ் டிகே, நீங்க பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப நாளா பாத்தீங்கன்னா நம்ம 2 பேரும் ஐ திங்க் வி கோ பேக் அ லாங் வே, ரைட் ஃப்ரம் யங் டேஸ். நீங்க வந்து ஒரு இந்த ஹைட்ல இருந்து இருக்கிற மட்டும் நான் உங்களை பாத்துட்டு இருக்கேன். அதுல இருந்து இது மட்டும் பாத்தீங்கன்னா இப்போ போன வருஷம் கமெண்ட்ரி பண்ணும்போது நீங்க கேகேஆர்ல அப்படியே அருமையா அப்படியே நின்று காமன் கம்போஸ்டா அப்படியே ட்ரூப்ஸ் ஹேண்டில் பண்றது. I think it's been quite a bit of journey இல்ல? டெஃபினட்டா. I think என்னோட இதையும் பத்ரியோடையும் ஸ்டோரி சொல்லணும்னா, நான் வந்து ஒரு 11-12 வயசு இருக்கும்போது I used to go to practice in, அப்போ there's then an academy called Max Spin Foundation. எல்லா ஸ்பின்னர்ஸும் வருவாங்க all over. விவி குமார் சார் கோச். அங்க வந்து பத்ரி used to play for a team that Spick used to own. That's where I met Badri for the first time. And Badriயோட பிரதர் ஒருத்தர் இருக்கார், மது. அவர் லெக் ஸ்பின் எல்லாம் போடுவாரு. பத்ரி அப்போதுல இருந்தே ரொம்ப ட்ரையிங் ஒரு ஆஃப் ஸ்பின்னர், பட் மோர் அ பேட்ஸ்மேன். ஸோ அங்கதான் எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் ஆச்சு. அண்ட் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் ஆப்வியஸா நாங்க சேர்ந்து விளையாடி இருக்கோம், அகேன்ஸ்டா விளையாடி இருக்கோம். We have done everything. And just like any other cricketer, I think the journey has been very good. I think cricket has been really kind and helpful to me. And if I am sitting here today doing this interview, I think all thanks to the sport. தினேஷை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம இங்க பேசிட்டு இருக்கோங்க. அஃப்கோர்ஸ் தினேஷோட ஏர்லி டேஸ்ல கிரிக்கெட் விளையாடின ஒரு நண்பர், அவரை பத்தி என்ன நினைக்கிறாரு, என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்போமா? தினேஷ், உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, நம்மளோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் ஐ ஸ்டில் ரிமெம்பர். ஐ வாண்ட் டு ரீகலெக்ட் இட். சேப்பாக் ஸ்டேடியம் under 16 City vs Districts Tamil Nadu state selection match, and I think you came somewhere around 6 down or 7 down to bat, and I think I was the captain of the district side, and we played and you scored somewhere around 25-30 arching. One of the best innings of yours, Dinesh, I still want to recollect. I would remind you also, under 19 you played against Andhra and you scored a double 100 and it was brilliant. I mean, I still remember. நான் சொல்லும்போது ஓவராக இருக்கலாம், பட் ஒவ்வொரு ஷாட்டும் எனக்கு இன்னமும் வந்து கண்ணில் நிற்குது. And you know, it was a great innings, and that's when we were for sure who are going to play for the country. And I'm so happy that you proved us right, and I'm so happy to be talking about you today and sharing this. And Badri, I mean, superb initiative, Mind Masters. I think all of us know that how important mental strength is. எவ்வளோ ஸ்ட்ரெஸ், எவ்வளோ பிரச்சனைகள் தாண்டி இன்னைக்கு வந்து we all are surviving and trying to do our best, and not just in sports, all over in all fields. Why I'm able to talk about it is because I was going through a lot of நிறைய வந்து நெகட்டிவான விஷயங்கள் என்னோட ப்ரொஃபஷனல் அண்ட் பர்சனல் லைஃப்ல லாஸ்ட் 2-3 இயர்ஸ்ல பார்த்தேன். பட் நான் அது மீண்டும் அதுலேருந்து வெளியே வந்து என்னைக்கு பாசிட்டிவாக உட்காந்து பேசிட்டு இருக்கேன்னா, அகெயின் லைக் ஐ செட், இட் வாஸ் பிகாஸ் ஆஃப் மை ஃபேமிலி சப்போர்ட் சிஸ்டம். எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இருக்காது. ஸோ த கைண்ட் ஆஃப் இனிஷியேட்டிவ் தட் யூ ஹவ் டேக்கன் டு ஹெல்ப் பீப்புள் train mentally is brilliant and superb, and I wish you all the very best. அருமையான விஷயங்க. என்ன அருமையான விஷயங்கள் தினேஷோட நண்பர்கள் நம்மளோட பகிர்ந்தாங்க அவரை பத்தி. இன்னைக்கு மைண்ட் மாஸ்டர்ஸ் பை M4ல மிகவும் ஸ்பெஷல் கெஸ்ட் ஒருத்தர் இணைய போறாங்க. இவங்க பாத்தீங்கன்னா ஒரு சாம்பியன் இன் ஹர் ஓன் ரைட்.
தமிழ்நாடு மற்றும் இல்லாம இந்தியாவுக்கும் பல பெருமையை சேர்த்த ஒரு சாம்பியன் ஸ்போர்ட்ஸ்மேன். வெல்கம் தீபிகா. தேங்க்ஸ் ஃபார் பீயிங் ஆன் தி ஷோ. Thank you for having me. வெரி வெல். உங்க ரெண்டு பேருக்கும் நான் ஒரு கேள்வி கேட்க போறேன். அப்கோர்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா அந்த மைண்ட் ஸ்கில்ஸ் ட்ரைனிங்ன்றது ஒரு முக்கியமான விஷயம் இல்லையா, அபார்ட் ஃப்ரம் யுவர் பிசிக்கல் ட்ரைனிங்? டெஃபினட்டா ஐ திங்க் நிறைய கிரிக்கெட்டர்ஸ், ஆக்சுவலி நான் கிரிக்கெட் தான் ஆடி இருக்கேன், ஸோ நான் கிரிக்கெட் பத்தியே பேசுறேன். நிறைய கிரிக்கெட்டர்ஸ் வந்து கேட்டாலே பீப்புள் ஹவ் பீன் சக்சஸ்ஃபுல் அட் இன்டர்நேஷனல் லெவல், மோஸ்ட் 90% கேட்டா ஃபர்ஸ்ட் திங் என்ன சொல்லுவாங்கன்னா, கிரிக்கெட்ல வந்து டெக்னிக் அதோட எல்லாம் முக்கியம், மென்டல் ஸ்கில், நல்லா மென்டலி ஸ்ட்ராங்கா இருக்கணுங்க, அப்பதான் அடுத்த லெவல்ல சர்வே ஆக முடியும். ஐ டோன்ட் நோ இஃப் இட்ஸ் a cliché, but you can see a lot of the cricketers யாரெல்லாம் இந்தியா ஆடிருக்காங்களோ ஜெனரலாவே கேட்டா மைண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் திங் that they will be saying. I play an individual sport, but I think it's very different than playing a team sport. And I think you're always there alone. You're always traveling the world alone. You're always, you win matches, you lose matches, especially that when I play a game of squash, you're playing tournaments in and out every week. I've been blessed to always have had a mental coach during my career. And it's not been one, it's been a few over the last few years. And it's definitely obviously played a very, very big role in my squash on court and even off court. உங்க ரெண்டு பேரோட கெரியர்ஸ்மே தினேஷ் அண்ட் தீபிகா கொஞ்சம் ஒரு சிமிலரா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நீங்க ரெண்டு பேருமே கொஞ்சம் ஏர்லியாவே ஸ்டார்ட் பண்ணீங்க, ஏர்லியா சக்சஸ் டேஸ்ட் பண்ணீங்க. சோ அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க, அந்த ஏர்லி ஆன் உங்களோட எக்ஸ்பீரியன்சஸ். I think starting the sport early on has its advantages and disadvantages. அதுல டவுட்டே இல்ல. There are always exceptions to the rule. நீங்க பாத்தீங்கன்னா சச்சின் இருக்காரு, there are always exceptions to the rule, but more often than not people who have jumped in too early நிறைய வாட்டி கஷ்டப்பட்டு இருக்காங்க. மேபி their maturity levels are not good, அவங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமா இருந்திருக்கலாம், நிறைய சின்ன விஷயம் ஹேண்டில் பண்றது கஷ்டப்பட்டு இருக்கலாம். That's what I feel. Sometimes if you're thrown in too early in the deep end of the pool, sometimes you tend to struggle. Yeah, I think I was actually very young for me to even realize what I was doing, making squash my career. I just knew that I wanted to play squash, and it was not also a dream or a goal for me to become number one in the world, or, number one in India. It was just that I love the sport so much and I just wanted to be given that opportunity to train with the best. Unfortunately, I didn't have a place to train in India, and that's why I decided to go to Egypt, and that's when my squash career really started. I think, as Dinesh said, I think when you're thrown into these situations at a young age, the only thing you want to do is come out of it, with a lot of good memories. So I think for me, the only thing I wanted to do was every time I got on court for a tournament was for me to win, because I knew that I'd sacrificed a lot being away from family, being away from friends, having a totally different life, doing a lot of things that a normal 13-year-old won't do. The sacrifices meant something. So when I was 13 itself, I knew that this is what I wanted to do, and I knew that I had given up a lot of things in life for the game, and I wanted to do really well. டிகே, இப்போ ஐபிஎல் பத்தி கொஞ்சம் பேசலாம். இப்போ ஐபிஎல் நீங்க பாத்தீங்கன்னா 6 டிஃபரெண்ட் டீமுக்கு நீங்க விளையாடி இருக்கீங்க டிகே. அதுல எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 வருஷம் பாத்தீங்கன்னா யூ வென்ட் ஃபார் வெரி வெரி ஹை பிரைஸ், ஒரு பெரிய பிரைஸ் டேக்கு போனீங்க. சோ அந்த ஒரு பிரைஸ் டேக் உங்க மைண்ட்ல ஏதாவது இருந்ததா? இந்த மாதிரி அந்த ஒரு ப்ரீவியஸ் இயர்ஸ்ல when you went for almost the second most expensive in IPL, did that play in your mind some way? Again, as I say, a group of people, in fact 2 teams need to think that you're worth that to get to that price. First of all, or auction process la neenga pathina, so 2 பேர் believe பண்றாங்க அந்த price க்கு இந்த player worth அப்படினு. Then what happens is அந்த price க்கு நீங்க எடுத்த அப்புறம் then இவர் இந்த வல்லைக்கு போயிருக்கிற இந்த மாதிரி ஸ்பெஷலா பண்ணணும். when I say special அப்படினா ஒரு இந்த டோர்னமெண்ட் ஜெயிக்க வைக்கணும், இல்ல ஒரு ஆரஞ்சு கேப் வாங்கணும், அந்த மாதிரி ஒரு bare minimum அந்த மாதிரி high expectations வச்சிருக்காங்க. And with expectation always comes disappointment. So இவங்க எல்லாம் டிசப்பாயிண்ட் ஆயிடுறாங்க, இந்த பிரைஸ் போயிருக்காரு இவர் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு. So what happens அந்த ராட் ரேஸ்ல நீங்க மாட்டாம இருந்து நீங்க என்ன பண்ணிருந்தீங்களோ அதையே ரீக்ரியேட் பண்ண பார்த்தா that is more than enough. அதுக்கு you definitely need a lot of mental toughness, because இவங்க மைண்ட்ல போட்டு வச்சிருக்காங்க இந்த பிளேயர் வந்து இப்போ ஒரு எக்ஸ் பிளேயர் இவருக்கு 4 கோடி, ஐயோ 4 கோடினா இவர் மினிமம் ஒரு 20 விக்கெட் எடுக்கணும் அப்படின்னு. அதே பிளேயர் 20 லட்சத்துக்கு போனா அவர் 15 விக்கெட் எடுத்தாலும் பாத்தீங்களா 20 லட்சத்துக்கு 15 விக்கெட் கொடுத்திருக்காரு, இவரோட வேல்யூ ரொம்ப அதிகம். சோ அதே பிளேயர் அதே பெர்ஃபார்மன்ஸ் தான், பட் இட் இஸ் லுக்ட் அட் 2 different ways. திரும்பி போனா அந்த ஒரு வருஷத்துக்கு போனா நீங்க என்ன ஒரு விஷயம், அந்த ஒரு பிரைஸ் டேக் இருந்த வருஷத்துல என்ன ஒரு சின்ன விஷயம் நீங்க டிஃபரெண்டா பண்ணீங்க? நான் ஆனஸ்டா ஆக்சுவலி டெல்லிக்கு தான் ஐ வென்ட் ஃபார் மை ஹையஸ்ட் பிரைஸ். அந்த வருஷத்துல நான் போய் டிஃபரெண்டா எதுவுமே பண்ண மாட்டேன், ஏன்னா overall the team that we had wasn't good enough that year to compete in the IPL.
So even though I got 300 runs and I batted at number 3, 10 inning da aana, and I think my average was close to 30. That is in fact one of my better years in IPL compared to a lot of other years I had. Because I had gone for a hefty price, they looked at me and said, oh, you perform பண்ணல, எவ்வளவு பணம் போட்டாச்சு, இவர் அந்த அளவு பெர்ஃபார்ம் பண்ணல அப்படி. பட் ஆனஸ்டா நாங்க 175 அடிச்சா திருப்பி அடிச்சிட்டாங்க. நாங்க அவங்க யாராவது 180 அடிச்சா எங்களால அடிக்க முடியல. So overall as a team we lacked many resources. Maybe not the best year that I've had. Definitely அந்த மாதிரி இல்ல. It wasn't my best year for sure. But it wasn't such a bad year. உங்களோட இந்த ஜர்னில தீபிகா has been there ஒரு மேஜர் பார்ட் ஆஃப் த ஜர்னில இருந்திருக்காங்க. சோ அவங்களோட ரோலை பத்தி உங்களோட இந்த ஒரு கெரியர் அத பத்தி சொல்லுங்க. I think the most successful part of my career happened after meeting Deepika. In the last 5 years, I think I've been very successful for me as a cricketer. So obviously she's played a massive part in it. The advantage of being married to a sportsman is they understand your mood swings. Ipo on the Silavati, if you're not done well, the way they react to it. If you've done well, the way they react to it is something that is very compassionate. அவங்களுக்கு புரியும் என்ன நடக்குது அப்படின்னு, ஒரு ஸ்போர்ட்ல நல்லா பண்ணா என்ன, நல்லா பண்ணாட்டி என்ன. So I think those are the biggest advantages that I've had having a person like Deepika around me throughout. Even for myself, I think after I met Dinesh, a lot of things changed. I think I became a lot more professional in a way. I hired a proper coach, I had a proper team. It was something that, if I had to be the best in the world, I had to give it my full effort. So I think with Dinesh being there, I think it's always nice to have someone who you can fall back on, and he's always been that person. So yeah, it's nice to have an athlete, and I think we both have been blessed. டிகே உங்ககிட்ட இந்த விஷயம் கேட்க போறேன். ஆக்சுவலி எம்எஸ் தோனி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு, நாங்க டிரான்ஸ்ஃபர்மேஷனல் கோச் அப்படின்னு பண்ணதுல அவர் பாத்தீங்கன்னா, என்னோட ஃபேமிலியில யாருமே கிரிக்கெட்டை பத்தி என்கிட்ட பேசினா அப்படி பிடிக்காது, அப்படி எனக்கு அதனால எடுத்துக்க முடியாது, ஐ டோன்ட் வாண்ட் இட் இன் தி ஃபேமிலி அப்படின்னு. பட் டிகே உங்க பாத்தீங்கன்னா, ஈவன் யோர் மாம், யோர் டேட், அண்ட் ஆஃப்கோர்ஸ் நீங்க கல்யாணம் பண்ணிருக்கிறது வைஃப், அவங்க ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன். ஸோ அந்த ஒரு கிரிக்கெட் டிஸ்கஷன் எப்படியாவது இருந்திருக்கும்ல ஃபேமிலியில? ஆக்சுவலி இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக். பட் ஏன்னா நீ பார்த்தா ஒரு சைட்ல எம்எஸ் தோனி எடுத்து வச்சுக்கோ, அவங்க ஃபேமிலியில பேசணுமா இல்ல பேச வேணாமான்னு யோசிக்கலாம் தோனி கிட்ட, அது வேற விஷயம். பட் அவங்க கிரிக்கெட் பார்ப்பாங்க. அண்ட் அந்த அதர் எண்ட் ஆஃப் த ஸ்பெக்ட்ரம் நீ பார்த்தா நம்ம ஆர் அஸ்வின், அவங்க ஃபேமிலியில இந்த 14.3ல நீ ஆஃப் ஸ்பின் போட்டுக்க கூடாது, தூசரா போட்டுக்கணும் அப்படின்ற ரேஞ்சுக்கு அவங்க பேசுவாங்க. Two different schools of thought actually. ஒன்னு where people think a lot about the game, ஒன்னு இன்னொரு absolutely the other side, சிம்பிளா போனமா பால பார்த்தமா அடிச்சமா, அந்த மாதிரி ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட் வேற இருக்கு. So as a person and as a personality, it's what you are and what you choose to do over a period of time that suits you. கரெக்ட் டிகே. நீங்க இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பூட் கேம்ப் பண்ணீங்க அபிஷேக் நாயரோட. யூ வாண்டட் டு கெட் அவுட் ஆஃப் யுவர் கம்ஃபர்ட் ஜோன் இல்லையா அந்த பூட் கேம்ப்ல? அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நம்ம பிரெயின் looks at things in two ways only. ஒன்னு pain, ஒன்னு pleasure. I think what we tend to do, our mind always goes towards pleasure. எதுவா இருந்தாலும் ஒரு ஸ்வீட் இருக்கு, ஒரு பாவக்காய் இருக்குன்னா ஸ்வீட் கிட்ட தான் போவோம். For you to be successful and consistent at something, you need to choose pain a lot more over pleasure, because only when you cross the threshold of pain in most cases you will be able to achieve success consistently. So அந்த boot camp first என்னன்னா, நான் போய் தங்கின வீடு, அந்த வீட்ல நான் சும்மா கம்ஃபர்டபுளா நல்ல வீட்ல இருந்து அங்க போனேன்னா சும்மா டாய்லெட் கச்சா முச்சா இருந்தது, பெட் கச்சா முச்சா இருந்தது, கஷ்டமா இருந்தது. just to stay there every day, அதுவே ஒரு கஷ்டமா இருந்தது. So just the mental process that goes on through all the things that you are not used to doing comfortably completely changes the way you look at things. He just made me go through all that, which I'm sure made me a tougher cricketer than what I was before I endured it. டவுட்டே இல்ல. நோ பெயின் நோ கெயின் அருமையா சொல்லியிருக்காரு தினேஷ் கார்த்திக். தீபிகா, உங்களோட ஒரு பெர்செப்ஷன் இதுல நான் கேட்க விரும்புறேன். தினேஷ் மேல உங்களுக்கு ஏதாவது ஒரு சேஞ்ச் தெரிஞ்சுதா அவர் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம், அந்த பூட் கேம்ப் முடிச்சுட்டு அவர் வந்ததுக்கு அப்புறம்? I think a lot has changed definitely for Dinesh after Abhishek has come into his life. I think Dinesh was obviously going through a really low phase before he met Abhishek, and I think over the last few years Dinesh has definitely changed as a person. I think he's become a lot more calmer. I think he looks for the happy moments in life rather than vowing upon the low moments in life. And I think he knows that, I think the little moments which make him happy, he actually shares it with his family. He's never been a very open person. He's always shut out the happiness and the low times. But I think over the last few years, knowing Abhishek, I think he's definitely, as an overall person, he's definitely changed. தினேஷ், தீபிகா ரெண்டு பேருக்குமே அருமையான நண்பருங்க அபிஷேக் நாயர். அவரு இவங்கள பத்தி என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாமா? I feel the relationship between
as I call them, DP, DK, and my wife and me is now family. I think it's strange how the relationship evolved. I think when we first just got to know each other, I knew DK since our childhood days, because we played 19s, 23s and stuff together. Were together in NCA camp, but we were never very close. Yes, we knew each other. We would say hi, hello, acquaintance, on the field, but we were never very close. But I think in the last 4-5 years, from a player to a coach now with DK, I think just all 4 of us together in the past 5-6 years, I think it's been a great journey for me, and I can't be nothing but thankful to God for that. பல விஷயங்கள் நம்ம பேசிட்டு இருக்கோம் மைண்ட் மாஸ்டர்ஸ் பை M4ல தினேஷ் கார்த்திக் மற்றும் தீபிகா பல்லிகா பத்தி. இன்னும் பல விஷயங்கள் பேச போறவங்க, எங்கேயும் போயிடாதீங்க. இந்த ஒரு பிரேக் அப்புறம். தினேஷ் கார்த்திக் தீபிகா 2 பேருமே பாத்தீங்கன்னா கிரவுண்ட் ஆத்லீட்ஸ்ங்க, டவுட்டே இல்லை. அவங்களோட ஓன் ஸ்போர்ட்ல பல அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணிருக்காங்க. இதுல தீபிகா உங்களோட நான் வரப்போறேன். ஐ திங்க் கிளாஸ்கோ 2014 பாத்தீங்கன்னா காமன்வெல்த் கேம்ஸ் கோல்டு நீங்க ஜெயிச்சீங்க. அத பத்தி சொல்லுங்க, உங்களோட ஒரு one of the big moments, crowning achievements for you. Oh, definitely. I think it's one of my greatest achievements till date. It was my first Commonwealth Games. Unfortunately, 4 years before that, when it was in Delhi, unfortunately, one day before the event, I fell sick and I couldn't play the whole event, so I had to come back home. So it was mixed feelings going into the Glasgow, because you have that experience of training so hard for the Commonwealth Games, and one day before the event you fall sick and you can't play the whole Commonwealth Games, and then you have to wait another 4 years to play another Commonwealth Games. So it was a mixed feeling. I don't really remember how we won the last point, but the only thing I actually remember till date is me and Joshna actually having fun on court. We were laughing, we were joking, we were creating jokes when we were playing, and I think that's what really is memorable, that we actually won a gold medal performing and being excited about that moment. இப்போ டிகே உங்களை பத்தி யோசிக்கணும்னாலே அந்த ஒரு நிடாகஸ் ட்ராஃபி ஃபைனல் இதை வந்து மறக்கவே முடியாது டிகே. இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு மூமெண்ட். அந்த ஒரு கடைசி 2 ஓவர், அந்த ஒரு 19th ஓவர் and 20th ஓவர் நீங்க வந்து நிருந்து ஒரு மாதிரி நான் முடிச்சு கொடுக்க போறேன் அப்படிங்கிற அந்த ஒரு பிலீஃப் உங்ககிட்ட எப்போதுமே இருந்தது இல்ல அந்த நிடாகஸ் ட்ராஃபி ஃபைனல்ல? டெஃபினட்டா. பட் ஐ திங்க் அந்த மாதிரி ஒரு மூமெண்ட் தான் நான் வெயிட் பண்ணினேன். You will give yourself 2 out of 10 chance, but இந்த மாதிரி ஒரு சான்ஸ்ல if you can make it happen, I think you'll feel a lot of satisfaction for all the time you practice. அந்த நிறைய வாட்டி பிராக்டிஸ் பண்ணும்போது நம்ம தனியா பண்ணிருப்போம், எவ்வளவோ மேட்ச் அதுலயே ஜெயிச்சிருப்போம், எவ்வளவோ வாட்டி தோத்துருப்போம். சோ அந்த மாதிரி ஒரு ரியலா ஒரு சிச்சுவேஷன் வரும்போது to go through that, I think is very is fun at that stage. நிறைய ஆட்டோ மோட்ல நடக்கும். நீங்க பிராக்டிஸ் பண்ணி உங்களுக்கு தெரியும், ஓகே இந்த ஸ்டேஜ் வந்திருக்கோம், என்ன பண்ணணும் அப்படின்றது. So that's what I went through. மைண்ட்ல நீங்க அந்த டயத்துல அந்த கடைசி 2 ஓவர்ல நீங்க ஏதாவது செல்ஃப் டாக் உங்ககிட்டயே சொல்லிருந்தீங்களா? கமான் என்னால முடியும், நான் நீ முடிச்சு கொடுக்க போறேன், அந்த மாதிரி நிறைய பேர் நிறைய விஷயங்கள் அந்த செல்ஃப் டாக் யூஸ் பண்ணுவாங்க. நீங்க ஏதாவது அந்த டயத்துல ஏதாவது சொல்லிருந்தீங்களா? ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? எனக்கு பிலீஃப் வந்து இந்த மேட்ச் நம்ம ஜெயிக்கிறோம் அப்படின்ற ஒரு இனேட் பிலீஃப் என்கிட்ட இருந்து தானே பண்ணி கொடுக்கணும் அப்படின்றது ஒரு ஆசை இருந்து நடந்து உள்ள போகும்போது 2 ஓவர் 34 ரன், சரி இந்த மேட்ச் நம்ம ஜெயிச்சு கொடுக்குறோம்டா அப்படின்னு தான் நடந்து போனே உள்ள. இட் வாசன்ட் லைக் ஐயோ 34 ரன் நான் எப்படி அடிக்க போறேன் அப்படின்றதோட இட் வாஸ் ஜஸ்ட் a switch off. இல்ல நான் அந்த மேட்ச் நான் பண்ணி கொடுக்க போறேன். So when I went there என்ன பண்ணணும், ஓகே இது பண்ணலாம், இவன் இங்க போட்டானா இங்க அடிக்கலாம். So those kind of thoughts. சூப்பர். நீங்க சொல்றத பார்த்தா நீங்க அப்படியே அந்த ப்ராசஸ்ல இருந்திருக்கீங்க இல்ல? மைண்டுக்கு எப்போதுமே நம்ம யோசிச்சிருக்கோம் ஒரு பாஸ்ட் அண்ட் ஒரு ஃபியூச்சர்ல ஆசிலேட் பண்ணிட்டே இருக்கோம். பட் நீங்க அருமையா நீங்க சொல்றத பார்த்தா அந்த டயத்துல அந்த பிரசன்ட்ல அந்த பால் என்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சிருக்கீங்க. கரெக்டா? Definitely. I think to sum up mental toughness in one line, it is the ability to stay in the present consistently. அதுதான் மென்டல் டஃப்னஸ். ஸோ ஒரு கஷ்டமான சிச்சுவேஷன்ல வாட் இஸ் மென்டல் டஃப்னஸ் அப்படின்னு யாராவது கேட்டா, அந்த கஷ்டமான டைம்ல நிக்கும் போது நிறைய தாட்ஸ் முன்னாடியும் பின்னாடியும் வரும். பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் அங்க நிக்கும் போது வாட் யூ நீட் டு டூ ரைட் நவ், அதை கன்சிஸ்டன்டா கரெக்டா ஆன்சர் பண்ணா more often than not you will be victorious. அதுதான் one of all successful players over a period of time அந்த ஸ்ட்ரெngth தான் நிறைய வச்சிருக்காங்க. டவுட்டே இல்லை. இப்போ வந்து லீடர்ஷிப்பை பத்தி பேசுவோம். தினேஷ் உங்களுக்கு அடுத்தது வரேன். இப்போ முதல்ல நான் தீபிகா கிட்ட போறேன். ஏன்னா தீபிகா உங்க ஸ்போர்ட்ல பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ஸ்போர்ட்ல லீடர்ஷிப் அப்படின்றது உங்க ஸ்போர்ட்ல இருக்கு. ஏன்னா நீங்க ஒரு ஆள் தான் அங்க இருக்கீங்க. ஸோ யூ ஆர் கம்ப்ளீட் கண்ட்ரோல் ஆஃப் யுவர் கேம். ஆப்போனன்ட் என்ன நடக்குது அந்த மேட்ச்ல நீங்க கண்ட்ரோல். ஸோ நீங்க தான் உங்களோட ஓன் லீடர் இல்ல அந்த டயத்துல நடுவில் இருக்கும்போது? Yeah, I think for any individual sport, I think
everything is based upon how you do and how you're looking at the whole aspect. But also I have to say that as much as it's an individual sport, for me it's a team sport as well, because there's so many people who put in so much effort into your game, be it my coach, my fitness coach, my mental trainer, my physio. So I think the whole team being responsible for my achievements. But having said that, yes, you're obviously lonely on the road. You're always thinking about what to do next. Unlike cricketers, I have to carry my own bags from the airport. I have to book my own squash courts. I have to book my own plane ticket. I have to book my own ticket. But I think it's made me who I am today. I think individual sport teaches you a lot about life, and I think I wouldn't have it any other way. தினேஷோட ஒரு நெருங்கிய நண்பர் மட்டும் இல்லைங்க, ஆல்மோஸ்ட் ஒரு மென்டார் அப்படின்னு சொல்லலாம். சின்ன வயசுல இருந்து நிறைய பார்த்து பழகின தினேஷ்க்கு தெரிஞ்ச ஒரு பர்சனாலிட்டி சங்கர் பாசு, அவரோட ட்ரெயினர். அவர் என்ன சொல்றாரு தினேஷை பத்தி அப்படின்னு கேட்போம். சின்ன வயசுலேருந்து தெரியுங்க ரெண்டு பேரும் எனக்கு. தினேஷ் வந்து 16 வயசு இருக்கும் எங்கள் வீட்டுக்கு வரும்போது. ஒரு சின்ன பையன் துருன்னு சுற்றி நிற்பான். தீபிகா அவங்க அம்மா வந்து ஒரு 12 or 13 கூட்டின்னு வராங்க ஃபஸ்ட்டு டைம் ஜிம்முக்குள்ளே. ஐ மீன் ரொம்ப சைட் அந்த டைமில். அண்ட் அங்கேருந்து ஆரம்பித்து தினேஷ் இவ்வளோ தூரம், தீபிகா வந்து காமன்வெல்த் அது இது பண்ணுறது அன்பிலீவபிள். நான் என்ன ரோல் ப்ளே பண்ணேன் அப்படின்னா, அவன் வந்து எங்கள் வீட்டிலே தான் இருப்பான். அப்போ சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா நிறைய எங்கள் வீட்டில் இருப்பான். எனக்கு கிரிக்கெட் தெரியாது எனக்கு. ஆனால் வந்து நான் ஒரு மென்டாரோட வேலை பண்ணேன். எனக்கு அந்த ஃப்ளோ சார்ட்லாம் போட ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து எதுவாக இருந்தாலும் சயின்டிஃபிக்காக இருக்கணும், லாஜிக் இருக்கணும், ரேஷ்னல் இருக்கணும். நீ பண்ணுறது எல்லாத்துக்கும் வந்து ஒரு பர்பஸ் இருக்கணும். அந்த பர்பஸ் இல்லைனா நான் கொஸ்டின் பண்ணுவேன். இன்றைக்கி நான் அப்படியே யோசிச்சு பார்க்கும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வீட்டு பசங்க 2 பேர் வளர்ந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு ஐ கேனாட் சே ஐம் தேர் கோச், ஐ எம் மோர் லைக் அ ஃபேமிலி மெம்பர் டு. தினேஷ், உங்ககிட்ட லீடர்ஷிப்பை பத்தி வரப்போறேன் நான் இப்போ. உங்களோட லீடர்ஷிப் ஜேர்னி பாத்தீங்கன்னா ஒரு லாங் ஜேர்னி. முதல்ல நீங்க வந்து உங்க கிளப் சைடு லீட் பண்ணீங்க, அப்புறம் தமிழ்நாடு லீட் பண்ணீங்க, இப்போ பாத்தீங்கன்னா ஐபிஎல் ஒரு லீடிங் பிரான்ச்சைசிக்கு நீங்க லீட் பண்றீங்க. ஸோ ஒரு லெவல்ல பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் சேலஞ்சஸ். யூ ஃபீல் தட் இப்போ பாத்தீங்கன்னா இப்போ யூ ஆர் மோர் வெல் எக்யூப்ட், அதாவது மென்டலி நிறைய வெப்பன்ஸ் என்கிட்ட இருக்கு, யார வேணா எனக்கு ஹேண்டில் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி இப்போ உங்ககிட்ட இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? Definitely, but I think over a period of time, that is what I've learned a lot. How எல்லாருமே different personalities, but especially IPL மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல ஒருத்தோட்டம் ஒரு country, ஒருத்தோட்டம் வேற ஸ்டேட் வேற. So different mindsets, different sorts of people. இவங்க எல்லாரையும் to come together and to play one game and to get the best out of them. That is where leadership lies. And to give them the comfort most times to make them feel at home. And sometimes sila perukku a kick up the backside sometimes works as well. So just to balance all these things out is what leadership is all about. Trying and getting the best out of each player that you have in your team. Of course, தீபிகா வியூவர்ஸ் எல்லாருக்கும் நானும் டிகே, நான் 3, டிகே 4 நிறைய தமிழ்நாடு விளையாடுறோம். இவர் எப்போதுமே டிகே உள்ள வந்தவர் என்ன சொல்லுவாருன்னா, பேட் எனக்கு எதுவும் சொல்லாத பேட், நான் போய் பண்ணேன். நான் வந்து யூஸ்வலி நான் பார்த்தேன்னா ஒரு போலர் வந்து எப்படி போடுறான், ஒரு விக்கெட் எப்படி இருக்கு, இதெல்லாம் எனக்கு நிறைய பேச முடியும். இப்போ டிகே வந்து சொல்லிடுவாரு எப்போதுமே, ஆனா எனக்கு எதுவும் சொல்லாது, நான் போய் விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட தனி உலகத்துல இருப்பாரு. அது நீ just wanted to just react like டிகே, அவன் என்ன போடுறான் ரியாக்ட் பண்ணிக்கணும். You got the skill set, you had to come back. As a personality நீ பார்த்தனால பேட் நீ வந்து very different person பேட். அதாவது நான் உங்ககிட்ட இருந்து கேட்கணும்னு நினைக்கிறது தான் the ability to disconnect and detach yourself from the sport. I thought is very high with you. அதாவது ஒரு மேட்ச் ஆடும்போது கச்சா முச்சான்னு கோவம் வரும், எல்லாம் வரும். பட் அந்த 4:30 ஆச்சுன்னா அதுக்கப்புறம் சாயங்காலம் போச்சுன்னா then you're able to go completely. அது ஒரு கிரிக்கெட் மேட்ச் ஆடி இருக்கிற ஒரு ஃபீலிங்கே இல்லாம you're able to detach. அது எப்படி உன்னால முடிஞ்சது பேட்? சீரியஸா எனக்கு தெரியல. எனக்கு வந்து நான் எப்போதுமே ஐ பிலீவ் தட் அதர் பார்ட் ஆஃப் லைஃப் எனக்கு ஜாலியா இருக்கும். எப்போதுமே கிரிக்கெட் நான் ஏன் விளையாட எனக்கு பிடிக்கும். எனக்கு நிஜமாவே கிரிக்கெட் விளையாடுறது ரொம்ப பிடிக்கும். எனக்கு பேட்டிங் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நான் கிரிக்கெட் விளையாடுறேன். அப்கோர்ஸ் நான் அதான் சொல்றது, யங்ஸ்டர்ஸ்ல பே த கேம் ஃபார் த ரைட் ரீசன்ஸ். நான் ஏன் கிரிக்கெட்டை ஸ்டார்ட் பண்ணேன்னா, சின்ன வயசுல எனக்கு அந்த பால் அப்படியே பேட்ல அடிக்கிறது, ஆஹா ஒரு நல்ல ஒரு ஹை, அந்த பால் அடிக்கிறது எனக்கு ஒரு ஹை கொடுக்குது. அதனால தான் நான் கிரிக்கெட் ஆடினேன். ஆமா, பிகாஸ் இட்ஸ் அமேசிங். பாம்பேவோட ஒரு 200 அடிப்பேன், டயர்டா இருக்கும். ஆனா அன்னைக்கு நைட் போய் ஜாலியா வெளியே போயிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு வெரி ரிலாக்ஸிங் கிரிக்கெட். அந்த அன்னைக்கு ஒரு மேட்ச் ஆடிட்டு ஒரு ஃபீலிங்கே இல்ல. நிறைய பேர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணா, அவுட் ஆயிட்டு என்னடா இப்படி ஆயிடுச்சு, ஐயோ இது போய் ஒர்க் பண்ணுமா, இல்ல அவன் நல்லா போட்டானா, அதுலயே டைம் போயிடும், நல்லா போட்டானா இல்ல நான் கேவலமா ஆட்டுனா, இதுலயே டவுட்ஸ். நைட் எல்லாம் அது போய் தூக்கம் வராது நிறைய பேருக்கு. பட் உங்ககிட்ட நான் அது பாத்துருக்கேன், ரொம்ப டிட்டாச்சா இருப்பேன். மேட்ச் ஆடுவேன், ஒரு 4-5 மணி ஆச்சுன்னா அந்த மேட்ச் ஆடி இருக்கோன்ற ஒரு ஃபீலிங்கே இருக்காது. நெக்ஸ்ட் திங் யூ ஜஸ்ட் மூவ் ஆன் டு இட். அதுதான் ஐ ஃபவுண்ட் இட் fascinating actually. Not many cricketers have that actually. Over a period of time that some have, but not many cricketers have it. State player இருக்கட்டும், இந்தியால இருக்கட்டும், நான் பாத்துருக்கேன். அந்த ரொம்ப tough attribute to have.
I'm just loving this guy. நானும் டிகேவும் பேசிட்டே இருந்தேன்னா அது போயிட்டே இருக்கும். இந்த ஷோலாம் பத்தாது. டிகே தீபிகா உங்களோட ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபைனல் தாட்ஸ், ஒரு மைண்ட் மாஸ்டர்ஸ் இந்த ஒரு ஷோ ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழோட இனிஷியேட்டிவ் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த M4 பத்தி உங்களுக்கான ஒரு தாட்ஸ், இந்த ஒரு இனிஷியேட்டிவ் பத்தி. I think it's one of the few areas which is actually full explore பண்ணல யாரும். First of all, in the mind, the as a sports person for anything actually, I think it is a very underrated field. நீங்க எவ்வளவு எஃபர்ட் டெக்னிக்கலா போடுறீங்களோ டாக்டிக்கலா போடுறீங்களோ அது மென்டலாவும் போட்டீங்கன்னா there's a lot of results. Mental skill I think has a far more role to play than a lot of other skills that's important to play any sport or to even in education or any walk of life basically. And I'm very happy a person like Badri has started this initiative along with Star Sports Tamil. I'm genuinely looking forward to interviews like these where cricketers talk about the mental aspect of sport, which is very important. Your thoughts, Deepika? I think for me personally, I can say that the mental aspect of the game was definitely missing. As personal experience, I think I got to world number 20 very fast, and then I was stuck on world number 20 for a long time, and I didn't believe in a mental coach. I didn't believe in having someone who I can just talk to. But getting to from world number 20 to world number 10, you have to do a lot of different things, not just run on the track, not just follow fitness programs, not just play squash. I think a lot of outside things have to be implemented in your game. And I think the reason why I got from 20 to 10 in the world was definitely just because of the mental training that I've done. So I think, and a lot of athletes have not explored that area because I don't think it's a very big topic in India as such. So I think, when you train your mind at a very young age, you do get results at a very young age as well. So I think it's a great initiative. தினேஷ் கார்த்திக் தீபிகா டேந்து என்ன அருமையான விஷயங்கள் இந்த வாட்டி கிடைச்சதுங்க நமக்கு. இன்சைட்ஸ் இன்டு தர் மைண்ட், அவங்களோட அத்லீட்ஸுக்கு உள்ள இருக்கிற மைண்ட்ல இருந்து அருமையோ அருமை. அடுத்த வாரம் இதே மாதிரி நமக்கு இன்னொரு ஸ்பெஷல் கெஸ்ட் காத்துட்டு இருக்க போறாரு இந்த மைண்ட் மாஸ்டர்ஸ் பை M4ல. மறக்காம டியூன் இன் பண்ணுங்க. அது மட்டும் பாய். கான்சியஸா எப்படி ஒரு ஃபிட்னஸ்க்கு ஒரு டைம் கொடுக்குறோமோ, இல்லைன்னா பேட்டிங்க்கு ஒரு டைம் கொடுக்குறோமோ, போலிங்க்கு ஒரு டைம் கொடுக்குறோமோ, மென்டல் ஹெல்த் ஒரு மென்டல் ட்ரைனிங்க்கு அவ்வளோவா டைம் எந்த கிரிக்கெட்டருமே எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடுல ஒரு லாஸ்ட் ஒரு 10-15 இயர்ஸ்ல கொடுத்தது கிடையாது. ஸோ இந்த இன்ஜுரி வந்ததுக்கு அப்புறம் என்னாச்சுன்னா ப்ராக்டிஸை கம்மி பண்ணணுன்ற அந்த ஸ்டேஜில் போயிட்டேன். ஏன்னா ப்ராக்டிஸ் கம்மி பண்ணி நான் கொஞ்சம் மைண்ட்ல நிறையா ஒர்க் பண்ணாதான் நான் மேட்சுக்கு போகும்போது ஐ பி அட் மை பெஸ்ட். ஸோ அந்த விஷயத்துல கட் டவுன் பண்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்போ மைண்டுக்கு இன்னும் நிறையா ஒர்க் கொடுக்க அப்போதான் கற்றுக்கிட்டேன் ஸ்லோவா.